விஜயின் நீலாங்கரை இல்லம் முன்பு குவியும் தாவேக தொண்டர்கள். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர் இவ்வளோ தூரம் ஜெயிச்சதுக்கப்புறமும் ஆளுநர் கூப்பிடாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இந்நேரம் 107 நம்பர் வச்சுருக்கும் போதே 108 வச்சுருக்கும் போதே அவரை கூப்பிட்டு ஆட்சியை கையில் கொடுத்துருக்கணும். அதுதான் ஆளுநரோட பொறுப்பு. ஆனால் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபித்தா தான் நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுக்க முடியும், இல்லைன்னா என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஆளுநருக்கு உரிமையே கிடையாது. இது முற்றிலும் தவறான ஒரு போக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, விசிகே அலுவலகத்துக்கு புதுசாக சோஃபா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விஜயோட வருகைக்காக தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கொண்டு இருக்கிறது. பாவங்க மனுஷன் எத்தனை தடவை ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. ஆளுநர் அப்படிங்கிறது பேசாமல் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னே சொல்லிடலாம். தேவையில்லாத வேலை. ஆளுநர்னு ஒருத்தரை போட்டு இந்த பிஜேபி பண்ணுற வேலை இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜாங்க அவங்க வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக முடிவெடுத்து விட்டு ஆளுநரை குறை சொல்லாதீர்கள். அப்போ எந்த லாபத்துக்காக முடிவெடுக்கணும்? மக்களோட நல்லதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு. உங்கள் பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து உங்கள் பிஜேபியோட பி டீமாக இருக்கக்கூடிய அதிமுகவை வச்சு உங்களுக்கு எம்எல்ஏ கொண்டு வந்து உள்ளே சேர்த்து டபுள் இன்ஜினை கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஆசை. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் செவி சாய்க்கலை, அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை வச்சு நீங்கள் பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களோட பிளான் தான் எல்லாமே, நீங்கள் பண்ணக்கூடிய செயல் தான், நீங்கள் செய்யக்கூடிய சதி தான் அப்படிங்கிறது தெரியும். மீண்டும் குடியரசு ஆட்சி அமைஞ்சு 234 தொகுதிக்கும் தேர்தல் வந்தாலும் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் 200 தொகுதியில் வின் பண்ணுவார். பார்த்துக்கிட்டே இருங்க. பிஜேபிக்கு இந்த தடவை ஒரு சீட்டு கூட வராது, வரவே வராது, வரவும் கூடாது. தமிழக மக்களே, பிஜேபின்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது. தூக்கிடுங்க மொத்தமாகவே. ஒரு ஓட்டு கூட போடாதீங்க.